அறிவு திருவிழான்னு வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்க அறிவு பத்தியே எதுவுமே பேசலையே. நாங்கள் எடுத்த திட்டங்கள், கொள்கைகள், செயல்பாடுகள், கோட்பாடுகள்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு இதை பேசியிருந்தீங்கன்னா இது அறிவு திருவிழா. அந்த இடத்துல வந்து 75 வாரம் கூட ஆகாத ஒரு கட்சியை வந்து அவதூறு பேசியிருந்தீங்கன்னா அப்ப அது அவதூறு திருவிழான்னு தான் சொல்லுவாரு. அதுக்கு ஃபவுண்டேஷன் இருக்காது, அது பொருட்காட்சி வைக்கிறது அட்டை தான். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம். இதெல்லாம் அறிவு திருவிழாவில் வரும். இது செல்ஃபி எடுக்க மக்கள் வருவாங்க, அவ்வளோதான். கடைசியில் அது வந்து அட்டை கத்தியா நீங்கள் பேசுனீங்கன்னா ஓப்பனாக பேசுவீங்க, இல்லை அந்த டாப்பிக்கே தொடாதீங்க. புரியுதா? இது வந்து ஒரு கோழத்தனத்தை காட்டுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். இங்கே எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்து இங்கே சம்பாதிச்ச காசை கொண்டு போயிட்டு 44 லட்சம் அங்கே போட்டால் இது என்னையா நியாயம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, உனங்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி தான் தற்கூரி பசங்களா இருக்கீங்க, போங்கடா வெளில தற்கூரி பழங்க தான் திட்டுறாங்க. இது நியாயமா? மக்களை நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ அனில் கொஞ்சம் தற்கூரிகள்னு தாவேக்காவதுன்னு சொல்றீங்களா? ஆக வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணி சைக்காலஜிக்கலா நீங்க அடிக்கிறீங்க தவிர நீங்கள் எந்த அளவுல இருக்கீங்க, எப்படி கொண்டு போறீங்கன்னு தெரியல. இதைத்தான் அவர் சொல்றாரு எழில் அழகா. அதை எப்படி சொல்றாரு? டைரக்டா சொல்ல முடியல. இப்ப நான் சொன்ன மாதிரி மறைமுகமாக என்ன சொல்றாரு, நாம் அவர்களை தற்கூரின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்ல. தற்கூரின்னு ஏன் சொல்றான்னா, அவர்கள் பதில் சொல்லும் இடத்தில் இருக்கிறார்கள், கேள்வி கேட்கும் இடத்தில் மக்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். படிச்சுட்டான் இன்னைக்கு அவன் கேள்வி கேட்பான், அந்த கேள்வி நீ பதில் சொல்லணும். உன்னால பதில் சொல்ல முடியலன்னொடனே அவனை தற்கூரின்னு சொல்லி அவனை கேரக்டர் அசாசினேஷன் பண்றான். இது நியாயமா? சார் வணக்கம். வணக்கம் பிரதர். அறிவு திருவிழா பவள விழா 75வது ஆண்டா இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு புத்தக திருவிழா, பல்வேறு அறிவு சார்ந்த அறிஞர்கள், அதுபோல் கட்சி சார்ந்தவர்கள், இப்படி பல பேரும் பங்கேற்றுட்டு இருக்கிறாங்க. இது குறித்து தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் சொல்லும்போது, அறிவு திருவிழா அப்படிங்கிற பேரில் முழுக்க முழுக்க நம்முடைய கட்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு அவதூறு திருவிழா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விமர்சனத்துக்கு என்ன காரணம்? அந்த அறிவு திருவிழா நேற்றுக்கு நல்ல முதிர்ச்சியான, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பேச்சால் அனைவரையும் மயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற வைகோ பற்றி எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அந்த அறிவு திருவிழா வந்து என்ன பேசினார், யாரை பற்றி பேசினார் பார்த்தீங்களா? பேசுறதுக்கான காரணம் நான் என்ன கேட்குறேன், 4 பேர் கொண்டு ஆரம்பித்தது 1947 ராபின்சன் பூங்காவில். அங்கேருந்து ஆரம்பித்து இன்று வரை 75 ஆண்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கட்சி நடத்துறது. அப்போ நீங்கள் என்ன பேசியிருக்கணும், எதை பற்றி பேசணும்? அறிவு திருவிழான்னு வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் அறிவு பற்றியே எதுவுமே பேசலையே. நாங்கள் இந்த 4 பேர் அங்கே ஆரம்பித்தது, நீங்கள் 4 கோடி மக்கள் எங்கள் பின்னாடி நிற்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அதற்கு வந்த வழிவகைகள் என்ன தெரியுமா, நாங்கள் எடுத்த திட்டங்கள், கொள்கைகள், செயல்பாடுகள், கோட்பாடுகள்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு இதை பேசியிருந்தீங்கன்னா இது அறிவு திருவிழா. அந்த இடத்துல வந்து 75 வாரம் கூட ஆகாத ஒரு கட்சியை வந்து அவதூறு பேசியிருந்தீங்கன்னா அப்போ அது அவதூறு திருவிழான்னு தான் சொல்லுவார். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்கள்? இப்போ ரொம்ப சிம்பிள். இவங்க அறிவு திருவிழான்றது இவங்களோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கல்வி முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அங்கே யாரை மாதிரி கூப்பிடணும், இஸ்ரோ சிவன், மயில்சாமி அண்ணாதுரை, இந்த மாதிரி படித்த மாமேதைகள், பல அரிய வகை கண்டுபிடிப்புகள் பிடிச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் சிவகார்த்திகேயன், மிஷ்கின், குமாரராஜா, தியாகராஜா இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது நடத்திட்டுருக்கீங்க, தமிழகத்தில் முதல் மாநிலம், கல்வியில் முதல் மாநிலம். அப்போது உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் நாலேஜ் என்ன அப்படின்றது இது மூலமாகவே காட்டுதுன்னு தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும் நம்ம? அதனால தான் அவர் வந்து அதை தெளிவுபடுத்துகிறாரு. நீங்கள் அறிவு திருவிழா நடத்துறீங்க, 9 இடத்துல நடத்தியிருக்காங்க போது, இது வரைக்கும் 9 வாட்டி இதை நடத்திருக்காங்க. அங்கங்கே அதில் நடத்திருக்காங்க. அது ஒன்றும் ஒரே வாட்டி பேசி அதாவது ஒரு திருவிழா நடந்து அடுத்த ப்ரோக்ராமில் சொல்லு. கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதம் ஆல்மோஸ்ட் 20 டேஸாக நடந்துகிட்ருக்கு. அங்கங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்கங்கே நடக்குது. 9வது திருவிழா, 10 திருவிழா கிட்டத்தட்ட பார்த்துட்டாங்க. 10 ஈவெண்ட்டுமே வெறும் தாவேகா பற்றி தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து திமுக ஆட்களாக இருக்கட்டும், இல்லை திமுக கூட்டணி சார்ந்த ஆட்களாக இருக்கட்டும், ஆப்வியஸ்லி அவர் சொல்ல தானே செய்வார். நீங்கள் அறிவு திருவிழா நடத்திங்கன்னா அறிவை பற்றி பேசுங்கப்பா, அவதூறு திருவிழான்னு தான் இருக்குதுன்னு அவர் சொல்கிறதில்ல. பட் நம்மளும் நியாயமாக இருப்போம். அவங்களுக்கு இருந்தால் தானே, அவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாங்க, இருந்தால் நான் செய்ய போகிறாங்க. இல்லாதவங்ககிட்ட போயிட்டு நீ நோன்னா என்ன கிடைக்கும்? துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசும்போது, தாஜ்மஹாலை வந்து பொருட்காட்சியில் போட்டாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்க,
அங்கே வந்து போய் ஏதோ புதுசாக நம்ம ஊரில் போட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க, அது எல்லாமே வெறும் அட்டை தான் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறேன். இது தாவேக்கா விஜயை நோக்கியதா? இல்லை, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நிஜமாவே. இல்லை பிரதர், அதுக்கு ஃபவுண்டேஷன் இருக்காது, அது பொருட்காட்சி வைக்கிறது அட்டை தான். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், இதெல்லாம் 2020 வரும் தெரியும்ல. நிஜமாக புரிஞ்சுக்குங்க, எங்களுக்குலாம் தெரியாது பாரு எதுவுமே. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாரு, இதெல்லாம் ஒரு அட்டை, இது செல்ஃபி எடுக்க மக்கள் வருவாங்க, அவ்வளோதான். கடைசியில் அது வந்து அட்டை கத்தியா, இது ஒன்று கட்டமைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பு எடுத்து வச்சிருக்காரு அப்படின்றது. அவர் யாரை இழிவுபடுத்துறாரு? இளைஞர்கள், அங்கே வந்து பார்க்குற இளைஞர்கள். ஏங்க, அது குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா யார் வருவாங்க? பேரண்ட்ஸு குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா எக்ஸிபிஷனில்? யங்ஸ்டர்ஸ்லாம் பெருசாக போகிறத தாண்டி முக்கியமாக நிறைய பேரண்ட்ஸ் ஏன் கூப்பிட்டு வராங்கன்னா, அந்த குழந்தைங்க படிக்கும். 7 wonders ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு படிச்சிருக்கும். ஈஃபில் டவர், இது தாஜ்மஹால், அந்த மாதிரி மம்மிஸ், அந்த மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ 7 wonders ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கும். அது ஒரு எக்ஸிபிஷனாக அழகாக அங்கே காட்டும்போது குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அதை நேரில் காட்டுவோமே அப்படின்ற ஒரு இதில் போகிறது தான். ரெண்டாவது, இதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற ஜென் கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் இவங்க வந்து லிங்கே ஆக மாட்டாங்க, இவங்க கனெக்டே ஆக மாட்டான்றதுக்கு இவர் சொல்கிற பேச்சே ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று, நீங்கள் பேசுனீங்கன்னா ஓப்பனாக பேசிடுங்க, இல்லை அந்த டாப்பிக்கே தொடாதீங்க. புரியுதா? இது வந்து ஒரு கோழத்தனத்தை காட்டுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. நான் அவர் கோழத்தனம்னு சொல்லலை, அவருக்கு கொடுத்துருக்காங்க இப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு. அவராக கூட அதை பேசலை, யாரோ எழுதி கொடுத்தது தான் அவர் பேசுகிறாரு, தவறும் கிடையாது. நான் அதுக்கு அந்த விமர்சனத்துக்குள்ளலாம் போக மாட்டேன். நான் ஒருத்தர் எழுதி கொடுத்ததை பேசுகிறாரா இல்லை, ஏன்னா அவங்களாம் ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருக்காங்க. துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு, அவர் ஒரு வார்த்தை தவறாக பேசினா கூட அது வேற மாதிரி கடகோடி கன்னியாகுமரி வரைக்கும் வேற மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும் நாட்டில். ஸோ அதனால் அவங்கெல்லாம் பேசும்போது ஒரு வார்த்தையும் பார்த்து அளந்து ஆராய்ந்து பேச வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு யோசிச்சு நீங்கள் பேசுகிறவங்க, ஒன்று பேசுறியா ஸ்ட்ரைட்டாக பேசிடு. மிஸ்டர் விஜய் அவர்களே, இது எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா? 75 வருஷம் எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்தது தெரியுமா? அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக அடிங்க. இல்லையா, தொடவே தொடாதீங்க. இதுதான் வந்து அதனால தான் சொன்னது, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ், ஜென் கிட்ஸுக்கு வந்து இது பிடிக்கும்ன்ற. இட் இஸ் ராங், நோ பிரதர் யூ ஆர் ராங்னா ராங்னு எனக்கு டேரக்டாக சொல்லுவோம். கீழே திட்டியே போடுவான், டே லூசு பையில வளராத, இதுக்கு இதாண்ட ஆன்சரு, தெரிலனா தேடி தெரிஞ்சுக்கடான்னு போடுவான். அவன் நம்ம கற்றுக் கொடுப்பான். ஆனால் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னா இதெல்லாம் கிரிஞ்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, மேடையில் பேசுவாங்க, நான் அந்த எதிர்கட்சியை பார்த்து கேட்குறேம்மா. யாரா எதிர்கட்சி? கம் டு த பாயிண்ட் அப்படின்னு இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டுக்கு இவங்க வரமாட்டாங்க, சுற்றிக்கினே இருப்பாங்க. போன வாட்டி இருக்கும்போதுமா, போன வாரம் வரைக்கும் அவன் அங்கே தான் உட்காந்துருப்பான், இப்போ தான் இந்த கட்சிக்கு மாறி இருப்பான், மாறிட்டு அப்படி பேசிகிட்டு இருப்பான். அதனால் இந்த மாதிரியான டாபிக்குள்ளே வராதிங்க. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விஜய் நான் எப்படி இருக்காருன்றதுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். சீமான் அவர்கள் விஜய்னாவை அவ்வளோ அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளோ கடுமையான வார்த்தைகள், அவ்வளோ விமர்சனம் வைக்கிறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல விஜய்னா சும்மா அப்படி ஃப்ளோவில், நிறையா பேர் தமிழ் தேசியன்ற பேரில் இப்படிலாம் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, எதாவது வச்சாரா பார்த்தீங்களா? வைக்க மாட்டார். அவர் எது டார்கெட்டோ அந்த டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறார். அப்போது அதுதான் தேவைப்படுது. பேசுனா பேசு தைரியமா, இல்லையா பேசாதன்ற. நான் சொல்ல வர பாயிண்ட் கரெக்ட், நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுறீங்களா தைரியமாக பேசுங்க, இல்லையா டாப்பிக்கே தொடாதீங்க. நாங்கள் வந்திருக்கோம், அந்த 4.5 வருஷத்துல இத்தனை சாதனைகள் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இப்படி போயிருக்கோம், அது பண்ணோம், இது பண்ணோம், மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கோம், இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், இத்தனை பணத்தை உள்ளே வர வச்சுருக்கோம், இதெல்லாம் இந்த இத்தனை தொழிற்சாலைகள் உள்ளே வந்திருக்கு, இத்தனை விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு, இதெல்லாம் பேசிட்டு போயிடுங்க உங்களோட. இல்லை, இப்போ குறிப்பாக அந்த 75வது அந்த விழாவிலே பேசுனதில் மருத்துவர் எழிலன் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பேசியது பெரிய அளவில் பலராலும் பகிரப்பட்டுச்சு. பலராலும் இது வந்து நம்ம வந்து தற்கூறிகள்னு சொல்லக்கூடாது, நம்ம அவர்களிடம் இந்த உரையாடலை செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்கள் பார்வையில் அந்த பேச்சு எப்படி இருந்தது? சூப்பர் பாயிண்ட்டு. அதாவது அந்த இடத்துலையும் அவனாவது ஒரு அறிவும் ஒரு ஜீவி ஒருத்தர் இருப்பான்ல, இருக்கணும்ல, இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அதில் ஏதோ 1-2 அத்தி பூத்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. இங்கே என்ன இஷ்யூ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அமைச்சர் இருக்கார் சும்மா, அதாவது இப்போ என்ன ப்ராப்ளம்னா, தற்கூறின்னு ஏன் சொல்கிறான்னா, அவர்கள் பதில் சொல்லும் இடத்தில் இருக்கிறார்கள், கேள்வி கேட்கும் இடத்தில் மக்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். படிச்சுட்டான், இன்னைக்கு அவன் கேள்வி கேட்பான், அந்த கேள்வி நீ பதில் சொல்லணும். உன்னால் பதில் சொல்ல முடியலன்னொடனே அவனை தற்கூறின்னு சொல்லி அவனை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு அமைச்சர் இருக்கார், அந்த அமைச்சர் போயிட்டு ஒரு கோயிலில் ஒரு டொனேஷன் 44 லட்ச ரூபா போடுறாரு வச்சுப்போங்க. அந்த அமைச்சர்கிட்ட போயிட்டு நான் ஒரு இளைஞனா, ஐயா என்னையா இது நியாயமா சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் கடவுளே இல்லைன்றீங்க, கடவுளே இல்லாதவர் எதுக்கு நீங்கள் கடவுள் கோயிலுக்கு போய் காசு போட்டீங்க? இது முதல் கேள்வியாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்பேன், சரி போட்டது தான் போட்டிங்களே, 78,000 கோயில்கள் என் தமிழ்நாட்டில் இருக்கு ஐயா,
அதை விட்டுட்டு எதுக்கியா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தால போய் போட்டீங்க அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்பேன். வேற ஒரு மாநிலம் இப்போ சந்திரபாபு நாயுடு போட்டால் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அது அவரோட மாநிலம், அவருக்கு சொந்தம், அவர் பார்த்துக்கிறாரு, போறாரு, போட்டோன்னு விட்டுருவோம். ஆனால் இங்கே இருக்கீங்க, எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்கள் மக்கள் பிரதிநிதியாக அமைச்சராகி இங்கே வந்து இருக்கிற நீங்கள் அது பிஸ்னஸ் பண்ணாரு, அது எப்படி பணம் வந்துச்சு, இந்த பணம் வந்து கரெக்டான பணமா, இது ஒயிட்டா பிளாக்கா, இந்த இஷ்யூஸ்குள்ளெல்லாம் நான் போகல. இதெல்லாம் ஒதுக்கிடுவோம். இது என்ன பணம், அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் ஒதுக்கிடுவோம். இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. இது நான் இந்த டாப்பிக்கே எனக்கு வேண்டாம். அது அப்புறம் அது வேற ஒரு பாயிண்ட் பேசும்போது, இங்கே எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்து இங்கே சம்பாதிச்ச காசை கொண்டு போயிட்டு 44 லட்சம் அங்கே போட்டால் இது என்னையா நியாயம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, உனங்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி தான் தற்கூரி பசங்களாக இருக்கீங்க, போங்கடா வெளில தற்கூரி பழங்களான்னு திட்டுறாங்க. இது நியாயமா? மக்களை நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமா? நான் அப்படி தான் கேட்கணும் இனிமேல், புரியுதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. இது நியாயமான கேள்வியா இல்லையா? எனக்கு என் தமிழ்நாடு தாங்க என்னை பொறுத்த. அந்த 44 லட்சம் என் கோயிலுக்கு கொடுங்களேன், எங்கள் அறநிலையத்துறை கொடுங்க, எங்கள் கோயிலுக்கு கொடுங்க. 78,000 கோயில்கள் இருக்குங்க. இன்னைக்கும் பல கோயிலில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு, அந்த விளக்கு வைக்கிறதுக்கு, கற்பூரம் ஏற்றுறதுக்கு கற்பூரம் இல்லை. யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஊருக்கு போகிறோம் இல்லையா, பார்க்கும்போது ஒரு பழைஞ்ச பல கோயில்கள் இருக்குது. அங்கே போனோன்னா அந்த உட்காந்துன்னு இருப்பார் ஒரு பூசாரி, ஐயா அந்த கடையில் மட்டும் ஒரு கற்பூர தீதி வாங்கிட்டு வந்துருங்க, அவங்களுக்கு காமிச்சிடுறேன் அப்படின்லாம் நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோ ஒரு ஏழ்மையில் இருக்கிற கோயில்களும் இங்கே இருக்குது. அதுக்கு இந்த 44 லட்சம் உபயோகமாக இருந்திருக்குமே. அப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த தற்குறி அப்படின்ற வார்த்தை ஏன் வருது? அந்த தற்குறி என்ன? அது வந்து ஒரு பண்ணையார் மனப்பான்மையை காட்டுது. தற்குறி என்னன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன், திருப்பி இங்கேயும் சொல்கிறேன். தற்குறி என்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த பண்ணையார்கள்லாம் வேலை செய்வாங்க அவங்களோட நிலத்தில். சாயங்காலம் போகும்போது அந்த வாரம் முடிச்சுட்டே தற்குறி பையில காசை வாங்கிட்டு போடாம்பாங்க. அவர்களால் எழுத படிக்க தெரியாதவர்கள், அவர்களுக்கு அந்த எழுத படிக்க தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிறுக்குவாங்க. அது ஒரு அடையாளம் மாதிரி. அந்த அடையாளத்தை தான் அது சம்பளம் வாங்கிட்டேன்றது காட்டுது. அப்போ தற்கொலை இங்கே வந்து உன் சம்பளத்தை வாங்கிப்போ அப்படிம்பாங்க. அதுதான். அப்போ அந்த பண்ணையார் மனப்பான்மையில் இருக்கிறவன் படிக்காதவனை பார்த்து இலக்கணமாக கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்லணும்னா, அந்த சமத்துவம் இல்லாமல் அவனை ஒரு கேலி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு போடாமாங்களா, அந்த மனப்பான்மை தான் இவங்களுக்கு காட்டுது. இவங்கெல்லாம் அதுதான் அந்த பண்ணையாராக இருக்காங்கன்ற ஆனால் படிக்காதவன் சொல்கிறதே தப்பு. ஃபஸ்ட்டு தம்பி வந்து உங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு போங்கன்றது எப்படி இருக்குது? இல்லை அவன் பேரை கூப்பிட்டே முருகா உன் சம்பளத்தை வாங்கிட்டு போன்றது, தற்கொலை பையில வந்து உன் சம்பளத்தை வாங்கிட்டு போடான்றது எப்படி இருக்குது? எல்லாத்துக்கும் ஒரே இதுதான், கண்டென்ட்டு சம்பளம் வாங்கிட்டு போகணும். ஆனால் சொல்கிற விதம் இருக்குல்ல, ஒரு தனி மனிதனை தாக்குதல் இல்லாமல் சமத்துவம்பாங்க, சமூக நீதியும்பாங்க. ஆனால் இன்னைக்கு படித்தவன் கேள்வி கேட்குறான், அந்த கேள்வி உங்ககிட்ட பதில் இல்லை, என்னன்னு சொல்கிற தற்குறி அப்படின்னு உன் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி உடங்கிறீங்க. இவங்கள மட்டும் இல்லை, இது திமுகவின் வியாதி. அதிமுக ஆட்சி அமைக்கும் போது அதிமுக கட்சி என்ன சொல்றீங்க, டயர் நக்கி, இந்த இது அடிமை கட்சி டயர் நக்கின்றீங்க. நாம் தமிழர் என்ன சொல்றீங்க, நாய் டம்ளர் அப்படின்றீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. ஒரு நடிகர் ஒருத்தர் இருந்தார், அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்போ அவர் ஒட்டிட்டு கட்சி அவர் எம்பிக்கு போயிட்டாரு. அவர் முதல்ல ஆரம்பிச்சு வரும்போது ஓகே கமலஹாசன் சார் ஓப்பனாக சொல்லுவாங்க, அவர் எதை வச்சு சொன்னீங்க, அவரோட பிறப்பை வச்சு, அவர் ஜாதியை வச்சு, இவர் யாரோட பீட்டிங் தெரியுமான்னு அதை வச்சு விமர்சனம் பண்ணீங்க. இப்போ அனில் குஞ்சு தற்குறிகள்னு தாவேக்காக இருக்கிறன்னு சொல்றீங்க. ஆக வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அடிக்கிறீங்களே தவிர நீங்கள் எந்த அளவில் இருக்கீங்க, எப்படி கொண்டு போறீங்கன்னு தெரியல. இதைத்தான் அவர் சொல்றாரு எழில் அழகா. அதை எப்படி சொல்றாரு, டைரக்டா சொல்ல முடியல. இப்ப நான் சொன்ன மாதிரி மறைமுகமாக என்ன சொல்றாரு, நாம் அவர்களை தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்றதான் சொல்ல வருது. இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து நீங்கள் அண்மையில் நேர்காணலில் பேசியிருந்தீங்க. அவங்களும் நம்மளோட வரணும், அஜித் சாருடைய முதல் ஓட்டே தாவேக்காக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில், எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த ஸ்டேட்மெண்ட்? இது வந்து எல்லா இடத்துலையும் இதே பேச வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, எத்தனை வாட்டி வேணாலும் பேசலாம், தவறு கிடையாது. அஜித் சார் இது வந்து இப்போ சொல்லலை, நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் முன்னாடி 7-8 மாதம் முன்னாடிலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். தாவேக்காவோட 2026 முதல் எலெக்ஷனு. இந்த முதல் எலெக்ஷனில் தாவேக்காவோட முதல் ஓட்டு அஜித் சார் தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் வந்து 7 மணிக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அவர் எப்போவுமே அஜித் சார் 6:55 ஓட்டு போட்டுட்டு கிளம்பிடுவார். ஹில் கம் அரௌண்ட் 6:45 வந்துடுவார். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி கரெக்டாக 6:55 ஸ்பெஷல் பர்மிஷன், ஸ்பெஷல் ஆசன் இது, ஏன்னா கூட்டம் ஓவராக வந்துடும், அதுக்குள்ளே முடிச்சுட்டு போகணுன்ட்டு போட்டு மீடியாவை பார்த்து இப்படி கை காமிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு போவார். அது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அவர் போடுவார். அதனால தான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் போடுறதுக்கு முன்னாடி அஜித் சாருக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி, நம்ம 7 மணிக்கு தான் உள்ளே போக முடியும், ஓப்பன் ஆகும் 7:05 தான் நம்ம ஓட்டு போட முடியும். ஆனால் அவர் 7 இல்லை 6:55 ஓட்டு போட்டுருவார். 5 minutes பிஃபோர் அஸ் ஹி வில் ஓட். என்டையர் தமிழ்நாட்டுக்கே நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே ஒரு எலெக்ஷன்லையும் முதல் வாக்களிக்கிறது அஜித் சார் தான்.
ஏன்னா எல்லாமே 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அவருக்கு 2 நிமிஷம் முன்னாடி மினிமம் 2 minutes to 5 minutes அந்த கூட்டங்கள் வரத்துக்குள்ள முடிச்சுட்டு போகணுன்றது அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஸ்பெஷலாக அவங்க அங்கே இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவர் 2 ரீசன் இஸ் அ பியூர் ஜென்டில்மேன். எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா அவரை பற்றி எந்த கான்ஸ்பிரசியோ இல்லை எந்த ஸ்பெக்குலேஷனோ எந்த தவறான அவரை பற்றின ஒரு கருத்து, அவர் படம் பண்ணிட்டு பாதியில் நின்று போச்சு, ப்ரொடியூசரோட சண்டை, டைரக்டரோட சண்டை, அது அப்படி இது இப்படி சில வதந்திகள் நடிகைகளோட சம்திங் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எத்திலையுமே அவர் வந்து இத்தனை வருஷமாக அவருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் கிடையாது. தரோ ப்ரொஃபஷனல், வருவார், படத்தை நடிப்பார், போவார். அஃப்கோர்ஸ் இஸ் அவே ஃப்ரம் மீடியா அண்ட் பப்ளிக், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது பர்சனலான விஷயம். இதை தாண்டி சினி இண்டஸ்ட்ரியில் நிறையா ஒயிட் பிளாக் மணி இருக்குது. ஆனால் ஒயிட்டில் மட்டுமே மொத்த சம்பளத்தையும் ஒயிட்டாக வாங்கி அதுக்கு ஜிஎஸ்டி ப்ராப்பராக கட்டுற விரலோட்டு எண்ணக்கூடிய நபர்களில் அஜித் சாரும் ஒருவர். இஸ் டூயிங் இட் ஃபார் ஸோ லாங் டைம். எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே ஏன் இது எப்படி தெரியும்னா, அஜித் சாரோட அவர் படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்டும் நண்பர், விஜய் சாரோட படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஃப்ரெண்டே என் நண்பர். நம்ம இந்த இண்டஸ்ட்ரியிலாம் நமக்கு எல்லாருமே தெரியும் யார் யார் எப்படி எப்படி என்ன இது. ஸோ அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அஜித் சார். அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாரு, யார் வந்தாலும் எல்லாருக்கும் கை கொடுக்கறது, ஒரு க்ரீட் பண்ணுறது, ஒரு கங்க்ராச்சுலேட் கொடுக்குறது எல்லாமே பண்ணக்கூடியது. அப்போ ஒரு கண்டிப்பாக ஒரு நல்லவனு தானே ஓட்டு போடுவார். அப்போ 2026 ஒரு நல்லவனுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அது விஜயனாவோட வேறு யாராக இருக்க முடியும்? என்ன குறை சொல்ல முடியும் அவர்கிட்ட? முதல்ல வராரு உள்ள. ஸோ அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றாரு. அப்போ அது அஜித் சாருக்கு அது தெரியும்ல என்ன லெவல்ன்ற அந்த இடத்துக்கு அடையத்துக்கு இவங்க 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அஜித் சார் மஸ்ட் பி நோயிங் இட் இல்லையா. நான் 2 பேரும் ஈக்குவல் இன்னைக்கு ஸ்டார்டம் நம்பர் 1 நம்பர் 2ன்ற மாதிரி 2 பேர் உட்காந்துருக்காங்க மேலே. அவங்களுக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும். அப்போது அந்த அஜித் சாருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது தூக்கி போட்டு வருதுன்றது, இந்த இடம் அடையிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ சார் வீடை நீங்கள் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியும். அந்த பில்டிங்கை உடைக்கிறதுக்கு ஜஸ்ட் 5 minutes ஒரே பாம் மொத்தமாக முடிச்சு விட்டுறாங்க. அது கட்டுறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகும், அவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட. அப்போ இவங்க இத்தனை வருஷம் 30 வருஷம் தான் செஞ்சதை தூக்கி போட்டு வேற ஒரு மக்களுக்காக வரான் அப்படின்னா ஹீ வில் ரியலைஸ் இட் அஜித் சார். அப்போ கண்டிப்பாக நான் கெஸ் பண்ணுறேன் அஸ் எ ஜென்டில்மேன் ஹீ வில் ஓட் ஃபார் விஜய்னான்றது என்னோட கணிப்பாக நான் மறுபடியும் வைக்கிறேன். அவர் எனக்கு தான் ஓட்டு போடுவார் நான் சொல்லலை, அவரு தான் என் கணிப்பு. அவர் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கணிப்பு நான் கொடுக்குறேன். அஃப்கோர்ஸ் அவரே சொல்லியிருக்காரு, என் நண்பன் எப்போவுமே வந்து ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், அதுக்கு நான் எப்போவுமே வாழ்த்துவேன் அவனை அப்படின்றாரு. இப்போ வெற்றி பெறணும்னு வாழ்த்துவார்ல, அந்த வாழ்த்து எப்படி இருக்கும்? அவர் சார்பாக வாக்களிக்கிறதா இருக்கட்டும். அதையும் தாண்டி நான் கண்டிப்பாக அஜித் சாரை ட்ரை பண்ணுவேன். மீட் பண்ணி அவர்கிட்ட கேட்பேன், சார் ஓப்பனாக கொடுங்க, நீங்கள் உங்கள் நண்பருக்கு கொடுங்க, தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், அதுக்கு நீங்கள் ஒரு விதையாக போடுங்க, நீங்களும் கொடுங்க, ஆரம்பிச்சிருக்காரு கொடுங்கன்னு நான் கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்ல வந்தேன். இதுதான் பேசப்பட்டது. அஃப்கோர்ஸ் ரஜினி சார் 2019 நாங்கள் அவரை மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கதான் இருந்துச்சு. அப்போ அவர் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி நடந்துச்சு இல்லையா, ஜல்லிக்கட்டு புரட்சி, அந்த மாதிரி ஒரு மக்கள் புரட்சி வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றலாம், நம்ம ஜெயிக்கலாம், நிறையா. அவர் எப்படி பேசுவார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசியிருக்கார் போல். அப்போ அங்கே இருக்கிற டீமில் இருக்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இல்லை ஜல்லிக்கட்டு புரட்சியிலேருந்தே ஒரு கட்சி உருவாயிருக்கு, இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னொன்னே வாஸ் வெரி க்யூரியஸ் அண்ட் எக்ஸைட்டட். சூப்பராக இருக்கே, வர சொல்லுங்கள் பேசுவோமே அப்படின்ட்டு எங்களை கூப்பிட்டுருந்தார். அந்த மீட்டிங் நாங்கள் போனோம். இப்போ சப்போஸ் டு பி 10 minutes தான் சொன்னாங்க. 10 நிமிஷம் தான் சார், அதுக்கு மேலே அதுக்கு டைம் இல்லை சார் நாங்கள். ஆனால் அவர் 40 நிமிஷம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணார் டைமை எங்கள் கூட. அவர் உட்காந்து பேசி அப்போ பேசும்போது அவர்கிட்ட ஒரு இன்டென்ஷன் இருக்குல்ல, அந்த நல்ல எண்ணம், அதையும் நாங்கள் பார்த்தேன். ஏதாவது தமிழக மக்களுக்கு நம்ம பண்ணணும், நல்லது பண்ணணும், நம்மளை இப்படி கொண்டாடின தமிழ் மக்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒன்று பண்ணணும் அப்படின்மா நீ பேசும்போது சொல்லும்போது ஃப்ளூவாக சொல்லுவார் அப்படியே. அவர் என்னால் ஃபுல்லாக என்னால் வந்து நான் சொல்ல முடியாது என்ன பேசணுன்றதை. பட் அந்த இன்டென்ஷன் பப்ளிக்காக அவர் என்ன சொன்னார் இருந்துச்சுனார். ஏன்னா எங்களுக்கு செப்டம்பர்லேயே தெரியும் அவர் வரப்போறாரு. பட் டிசம்பர் 31 அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 3 மாதம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும். பேசும்போது தம்பி நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த 3.5 லட்சம் கோடி கடன் அடைக்கிறோம், மக்களுக்கு அதை பண்ணுறோம், வீடு கொடுக்குறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அப்படி இப்படி அவர் எப்படி பேசுவாருன்னு தெரியும். அப்படியே ஒரு ஹைப்பரில் அப்படியே பேசும்போது நான் அப்படியே உட்காந்து அப்படியே ரசிச்சிட்டே இருந்தேன். எதுவும் பேசலை, நாங்களாம் எதுவும் பெருசாக பேசல. அப்புறம் பேசினோம், கேட்கறதுக்கு சில கேள்விகள் பதில் சொல்கிறோம். அவர் எங்களை கேட்குறாரு, கலை நிலவரம் எப்படி இருக்குது, நீங்கள் அரசியல் இருக்கீங்களே, அதெல்லாம் நாங்கள் அந்த பர்சனல் பேசிங்க வரப்பு இல்லை. பட் நான் சொல்ல வேண்டிய, ஏன்னா இத்தனை வருஷம் நான் சொல்லலை. 2019 2025 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 2026 தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அது காலத்தின் கட்டாயமாக இப்போ மாறுது. நீட் ஆஃப் அன் ஹவர் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவரையும் நான் போய் பார்ப்பேன். சார் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை, ஏன்னா கொரோனா வந்துருச்சு, உங்கள் உடல்நிலை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை செய்யறதுக்கு ஒருத்தர் வராரு, வாய்ப்பு கொடுங்க, ஓப்பனாக சொல்லுங்கள், ஆதரவு தெரிவிங்க நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லணும்னா மறுபடியும் அதே தான். இந்த வெள்ளையனை வெளியேற்ற எப்படி காந்தி ஒரு தண்டி மார்ச் எடுத்தாரோ, இந்த கொள்ளையாளர்கள் எல்லாருமே வெளியேற்றுறதுக்கு
நாங்கள் எல்லாம் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ஆதரவு மார்ச் எடுக்கலான்ற பிளான்ல இருக்கோம். சரி சார், இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸாக வரக்கூடிய ஒரு சர்ச்சை, அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்ற மாதிரி வெளியில் யாரும் சொல்லியிருந்தா கூட, ஒரு திமுக சேர்ந்தவர் சொல்கிறாரு அல்லது மாற்றுக் கட்சியில் இருக்கவர் சொல்கிறாருன்னா அது கடந்து போகலாம், அது அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் மார்ட்டினுடைய குடும்பத்திலிருந்தே, அதாவது ஆதவ் அர்ஜுனுடைய குடும்பத்திலிருந்தே இந்த குரல்கள் வந்திருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். யார்? மார்ட்டின் டீமு. வெறும் லாட்ரியில் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது ஒரு பிஸ்னஸ். இந்த மாதிரி அவங்க 100 பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாக. தமிழ்நாட்டிலையும் நிறையா பிஸ்னஸ் இருக்குது. அவங்க ஃபார்மிங் இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க, ப்ரொடக்ஷன்ஸில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. அந்த மாதிரி கணக்கு வழக்குலகாமல் இருக்காங்க, அந்த செக்டார் இந்த செக்டார்ன்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஆதவ் சைட்லேருந்து அதை மாப்பிள்ளை, அவர் வீட்டு மாப்பிள்ளை. ஸோ அவர் இப்படி பண்ணுறாருன்ற போது அந்த பிஸ்னஸ்க்கான க்ரக்ஸு நிறையா இருக்கும். ஸோ அவங்கள நெருக்கிறதுகள், ஸோ அவங்கள இது பண்ண முடியாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதனால் மேபி வேறு வழி இல்லை, எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் குடும்பத்துலேருந்து அவர் விலைக்கு வச்சுருக்கோம், எங்களுக்கு அவருக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, என்ன பாயிண்ட்னா, இது ஒரு பர்சனலான விஷயம். ஒரு ஒரு கட்சி சார்ந்ததுன்னு அவர் பேசுகிறார். கட்சி சார்ந்ததை தாண்டி அதில் ஒரு பர்சனல் இருக்குது நிறைய. நீங்கள் என்ன கட்சி, இவர் ஒரு கட்சியை சார்ந்தவர்னா அவர் எந்த கட்சியில் இருக்காரு? எந்த கட்சியிலும் அவர் கிடையாது. இவர் தாவேகால இருக்கார், ரைட்டா? அவர் என்ன கட்சியில் இருக்கார்? திமுகவில் இருக்கார், அதிமுகவில் இருக்கார், பாஜக ஏதோ ஒரு கட்சியில் இருக்கார் சொல்கிறாருன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த 2 கட்சிகளுக்கான பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியும். அது பப்ளிக் டொமைனில் நம்ம பேசலாம். இது ஒரு மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் நடக்கிற சண்டை கிட்டத்தட்ட. ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ். சம்வேர் அதர் இட் இஸ் ஒர்க்கிங், ஐ மீன் ஹெட்டிங் அவுட் டுவர்ட்ஸ் த ஈகோ கிளாஷ் தான். வேறு எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதில் பணத்தகராறு, சொத்து தகராறு, அந்த சொத்து தகராறில் எங்களை இவ்வளோ ஏமாற்றிட்டாங்க, இல்லை இது ஏமாற்றி ஏதோ சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை கூட ஓகே, பப்ளிக் டொமைனில் வந்துச்சு, எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, இதை பற்றி பேசணும்னு நம்ம பேச முடியும். இது ஒரு எமோஷ்னலி கனெக்டடான ஒரு விஷயத்துக்குள்ள அது பஸ்ட் எமோஷ்னலி பஸ்டார விஷயம், கனெக்டடில் பஸ்டார விஷயம் தான் அது. ஏன்னா அவங்க பிஸ்னஸ்க்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. பாஜகவையும் எதிர்க்கிறாங்க, திமுகவையும் எதிர்க்கிறாங்க. அதுவும் பிரதானமாக அவர் ஒரு மெடலையும் பேசுகிறாரு 2 கட்சியும். அப்போ அவங்க தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்லலாம் பாஜகவோட சென்ட்ரலில் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, அதே மாதிரி இவங்களும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்குன்ற போது நான் என்ன கேட்குறேன், அப்போது அவர் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இல்லை? அப்போ பேசுகிறேன். இப்போது உண்மையிலேயே பாலிடிக்ஸில் இஷ்யூஸ் அப்படின்னா அதை ஒன்று நேற்றுக்கு ஆரம்பித்து நேற்றுக்கு அரசியலுக்குள்ளே இன்றைக்கி தாவேகால சேரல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அரசியல் இருந்திருக்காருல்ல. வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று நடத்துகிறாரு, அப்புறம் திமுகவில் இருந்திருக்காரு, பிசிகால துணை பொதுச் செயலாளராகவே இருந்திருக்காரு. அப்போல்லாம் வராத பிரச்சனைகள், அப்போல்லாம் எழுப்பாத அவரோட பிரதர்இன்லா இப்போ சொல்கிறாரு அப்படின்னா அது ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக நக்கீரனில் ஒரு அட்டைப்படம் வெளியானது. விஜய் அவர்களை வாடா போடான்னு பேசிக்கிட்டு, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய் கிட்ட பெரிய சண்டை தான், வாடா போடான்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அட்டைப்படம் போட்டுதாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன நடக்குது? நான் காமெடி இதெல்லாம் பத்திரிகையெல்லாம் பார்க்குறது இல்லை. அதாவது ஆக்கப்பூர்வமாக நீங்கள் கேட்டிங்களா, அறிவு சார்ந்து ஆக்கப்பூர்வமாக அந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் படிப்பேன். காமெடி பீஸ் பத்திரிகைலாம் நான் பார்க்குறது இல்லை. சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ப்ரோ.